விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சைதாப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி பரப்புரை செய்து வருகிறார். பார்க்கலாம். அவர்கள் சமைக்கின்ற வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள் சமைக்க வேண்டிய நிலையில அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள், வாழுகின்ற மக்கள், மாநகர மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால கடுமையா பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க. போராட்ட களமா இருக்குது வாழ்க்கையே. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதோட பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லை. அதோட யார் அந்த சார்? அந்த சார் போய் குற்றவாளி வீட்டில் நல்லா மூக்கு பிடிக்கும் பிரியாணி சாப்பிட்டு இருக்க. இப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருந்தா எங்க குற்ற செயலை தடுக்க முடியும்? ஆக திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதுதான் அவருடைய நிலை. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி அவர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்தா யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்கப்படும், சட்டத்தை முன் நிறுத்தப்படும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தில் அண்ணா திமுக ஆட்சி பொழுது வடிகால் வசதி செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கு ஜைகா உதவியுடன், உலக உதவியுடன் நிதி ஒதுக்கி வாங்கி 4 திட்டமா பிரிச்சோம். ஃபேஸ் 1, 2, 3, 4 4 பிரிச்சோம். ஃபேஸ் 1, 2 1240 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் வசதி அண்ணா திமுக ஆட்சியிலே செய்து முடிச்சாச்சு. ஆக்கி வச்ச சாப்பாடு சாப்பிடுற மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டத்தை நிறைவேற்றணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? மேயர் 98% உயர்ந்து போச்சுனா, முதலமைச்சர் முழுவதும் முடிஞ்சு போச்சுனாரு. அப்புறம் இங்க இருக்கிற அமைச்சர் எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுங்கிறார். அத்தனையும் பொய் தானே? ஏங்க, அண்ணா திமுக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டம், அதற்கு தேவையான நிதி நாம ஜெயிக்காதிலிருந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கமிஷனுக்காக இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இந்த பணியை ஆமை வேகத்தில் நடந்த காரணத்தினால மக்கள் பாதிச்சிட்டு இருக்காங்க. தரமான வடிகால் வசதி செய்யல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வரும். இந்த திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றால் நிச்சயமாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தனையும் பச்சை பொய். மேயர் ஒரு பக்கம் பேசுறாங்க, துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் பேசுறாங்க, துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆனா வேலை நடந்த பாட்ட காணோம். இப்படி வடிகால் வசதி செய்யாத காரணத்தினாலதான் கனமழையின் போது சென்னை மாநகர மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. ஆக அந்த பாதிப்பிலிருந்து அண்ணா திமுக அரசு வந்து மீட்டெடுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட கோவம் ஆற்று கரையோரம் 17,750 பேர் குடும்பம் இருந்தது. அதையெல்லாம் பாதுகாப்பான இடத்துல குடியமர்த்தணும். நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள 30 நீர் வரத்து கால்வாய், ரோபோட்டிக் எஸ்கலேட்டர். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கால்வாய் எல்லாம் அப்படியே தூர்வாரி கிடந்தது. பல ஆண்டு தூரே வரல. அண்ணா திமுக ஆட்சியில் தான் ரோபோட்டிக் எஸ்கலேட்டர் வாங்கி அதெல்லாம் தூர்வாரி அந்த கால்வாயில பெய்கின்ற மழைநீர் முழுவதும் வடிகின்ற சூழலை உருவாக்கி கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில். அடையாறு பேசின், கோவளம் பேசின் மற்றும் கொசத்தலை ஆறு பேசின் ஆகிய 3 பெரிய திட்டங்களை 5 ஆண்டுகள் முடிக்கின்ற வகையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிச்சோம். ஆனா ஆட்சி மாற்றத்தின் கிடப்பில் போட்டாங்க. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இன்றைக்கு 2021 வரை இன்றைக்கு மழைநீர் வடிகால் திட்டத்தை நிறைவேற்ற சொன்னாங்க. இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஊழல் செய்வதுதான் இந்த ஆட்சியுடைய முதன்மையா இருக்குது. சைதாப்பேட்டை அரசு ஊழியர் வாடகை குறிப்புகள் புதிய கட்டப்பட்டு இதுவரைக்கும் அவளுக்கு வழங்கல. அதே போல ஓய்வூதியம் வழங்கல் துறை உள்ளிட்ட மாநில அரசு துறையான அம்மா வளாகம் சென்ற பெயரிட்டு கட்டிடம் கட்டப்பட்ட நிலையில் இதுவரைக்கும்
பேராசி அன்பர்கள் மாளிகை என்ற ஸ்டெக்கர் ஒட்டி விடியாரசு தெரிவிச்சு சிந்திச்சு பாருங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக ஆட்சியில் 526 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 1/4 அறிவிப்பு தான் இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்க. மீதி எதுவுமே நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு, கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுக்கலாம், கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? அதே போல ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ போடுறாங்களா, போட்டாங்களா? எதுவுமே செய்யல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சிறுமிக்கு பாதுகாப்புல, பெண்களுக்கு பாதுகாப்புல, ஆயாமார்களுக்கு கூட பாதுகாப்பு. அவ்வளவு மோசமான கீழ்த்தரமான ஆட்சி இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எல்லா வீதியிலையும் சந்து பொந்து எல்லாமே கஞ்சா அமோகமா விக்குது. இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா பெரும்பாலும் கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றது திமுக நிர்வாகி. அதனாலதான் கஞ்சாவை இன்றைக்கு அறவா ஒழிக்க முடியல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்த உடனே 3 மாதத்தில் இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். போதை நடமாட்டம் இல்லாம பார்த்துக்கும். இந்த போதை ஆசாமியா தான் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினம் பத்திரிகை ஊடகத்தை திறந்தீங்களா, இதுதான் செய்தி. ஏற்கனவே வர்ற செய்திகளாம் தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு தான் நிலவரம் டிவியில குறிப்பிடுவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் எவ்வளவு பிடிச்சோம், நிலவரம் என்ன அப்படிங்கிற செய்தி இந்த ஆட்சியில் வந்திருக்கு. இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி வேணுங்களா? அதே போல இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாம் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. கடையில் பீக்கவர் மின் கட்டணம் டபுள் சார்ஜ் சொல்றாங்க. அதே போல நகரத்தில் இருக்கிற வீடுகளுக்கு 100% வீட்டு வரி. அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்திருக்காங்க. 2 ஆண்டுல 12% உயர்த்திட்டாங்க. அப்போ 112% வரி கட்டணும். கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. அதே போல குடியிருக்கு வரி உயர்வு. நாட்டில் குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசு. இதை விட கேவலம் என்னன்னா டாய்லெட் பராமரிப்பு. இந்த டாய்லெட்டை பராமரிக்கிற அதுக்கு டெண்டர் விட்டாங்க. அதுல கூட கமிஷன் அடித்த ஒரே கட்சி திமுக கட்சி. கேவலம் இல்ல, அதை கூட விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மீண்டும் செதுச்சு பாருங்க. இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் வளமா இருக்க வேணும். குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் இது நாட்டுக்கு தேவையா? வருகின்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். விலைவாசி குறைய வேண்டும். போடப்பட்ட திட்டங்கள் முழுமையா நிறைவேற்ற வேண்டும். அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டமெல்லாம் கொண்டாந்தோமோ அதெல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க. கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம், மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம், நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம், தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தோம், விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். இப்படி அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உடைய பொன்னான வாக்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி. சென்னை சைதாப்பேட்டையில் அமமுக வேட்பாளரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம். கஞ்சா வியாபாரிகளுக்கு திமுக துணை போகிறது என்றும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.